கிலோமீட்டர் தள்ளி போயிருந்தீங்க போலீஸ் அவனை பிடிங்க. எல்லாருக்கும் வணக்கம். பேப்பர் வச்சிருக்கேன். அமைதியா கத்தி ஊற கூட்டுறாத. 910 நாளா நீங்க இந்த மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க. ஒரு குட்டி பையன் ராகுல், அந்த ராகுல் ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஓ மை காட், சான்ஸ்லெஸ். ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு போயிட்டேன் நான். தலைவர் மனசு கஷ்டப்பட்டாருங்க. அதனால பனையூர்ல இருந்து இங்க வந்திருக்கேன் நான். பனையூர்ல இருந்து உங்க கூட நான் துணை நிக்க போறேன். இந்த நாள் நீங்க காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. நோட் பண்ணி நான் இறங்கிட்டேன். கலா அரசியல்ல இறங்கிட்டேன். நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம மாநில மாநாட்டுல ஒரு தீர்மானம் போட்டோம். நம்ம ஒரு தீர்மானம் அது இங்கதான் இருக்குது. பேப்பர்ல இருக்கு. நான் எழுதி எடுத்து வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க. எழுதி எடுத்து வந்துட்டாரு. உங்களுக்காக தீர்மானம்ன்றது நான் சொல்லிடுறேன். உங்களுக்காக 10 நாளா எழுதிருக்காப்புல. இயற்கை வள பாதுகாப்பு, சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம், இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை. இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. இன்னொரு தீர்மானம் அது மாநில மாநாட்டுல நான் சொன்னேன். அது விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் இத்திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. இயற்கை வள பாதுகாப்பு, சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம். அப்புறம் தலைவா ரெண்டாவது இருக்கு. அதுவும் இருக்கு. அதுவும் கோவப்படாத. விவசாய நில பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழித்து சென்னை நிரந்தர வெள்ளக்காடாக ஆக்கும் இத்திட்டத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவ்வளவுதான். பேப்பர்ல அவ்வளவுதான். இனிமேட்டு நானா பேசணும் சொல்லிருக்காங்க. நானா பேசுவேன். இன்னில இருந்து நான் கலா அரசியல்ல வந்துட்டேன். அவ்வளவுதான். உங்க விவசாயிகளுக்காக நான் போராட போறேன் அப்படின்ட்டு எங்க அண்ணன் விஜய் சொல்லியிருக்காரு. நான் என்ன கேக்குறேன்னா, எதுக்கு அந்த பேப்பர்? நான் கூட இதை வச்சுக்கோ. ஒரு மணி நேரம் பேச நான் கூட என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஆக்சுவலா இன்னைக்கு வேண்டிட்டு இருந்தேன். ஐயோ, நான் விஜய்க்கு ஃபயர் விடணும். தலைவா, நீ வர பேசு, தயவு செஞ்சு பேப்பர் இல்லாம பேசிடு. என் தலைமை இன்னைக்கு பேப்பர் இல்லாம தான் பேசுவான்ட்டு நான் வேண்டிட்டு இருந்தேன். பேப்பரை வச்சு பேசலாம், தப்பு கிடையாது. சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்பர்ஸ் இருக்குன்னும் போது நீ பேசுறதுல தப்பே கிடையாது. உன்னுடைய கொள்கை தான் அதுல இருக்கு. நீ நிறைவேற்றின தீர்மானம் தான் இருக்கு. அதையே நம்ம பேப்பரை பார்த்து படிச்சா என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன். என்ன அதுல இருக்குது? இயற்கை வள பாதுகாப்பு, சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில பரவலாக்கம். இத சொல்றதுக்கு கூட நம்மளுக்கு பேப்பர் 10 days தேவைப்படுதுங்க. 10 நாள் போராட்டம் அறிவிச்சதுல இருந்து விவசாய நில பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் என்னத்த இருக்கு? காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழித்து சென்னையை முற்றிலும் வெள்ளக்காடாக மாற்றும் இந்த திட்டத்தை கொண்டு வரும் மாநில அரசையும் ஒன்றிய அரசையும் நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த 2 பாயிண்ட் தானே இதுதான் எழுதி வச்சிருக்கான் தலைவா. இந்த 2 பாயிண்ட கூட நீங்க பேப்பரை பார்த்து படிக்கிறீங்களே விஜய் சார். வேற என்ன பண்றது? வேற எனக்கு எதுவுமே தெரியாது. படிக்கிறது மட்டும் தாங்க தெரியும். அததான் நாங்க தப்புன்னு சொல்றோம். ஏன்னா எங்க பாயிண்ட்ஸ் படிங்க, அது தப்பு கிடையாது. பட் இதையே பார்த்து படிக்கிறவர்களா ஒரு தலைவரா? கொள்கைங்க. அதே மாதிரி அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த ராகுல்ன்ற பையன் வீடியோ பார்த்து தான் நான் வந்திருக்கிறேன். அப்ப மக்கள் போராடுறது பார்க்கல.
அப்போ வந்து உண்மையான வலியை உணர்ந்து நீ வந்திருக்கியா இல்லையா? ராகுலாலதான் வந்தாங்க. ராகுல் 910 நாள் வந்து அங்க மக்கள் போராடுறாங்க நீங்களே சொல்றாப்புல. அப்ப எவ்வளவோ கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளவோ அங்க நடக்கிறது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்க வந்த மாதிரி இல்லாம ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து உணர்ச்சி வேகத்துல வந்த மாதிரி தானே நீங்களே வந்து உங்களை போர்ட்ரே பண்ணிக்கிறீங்க. வெளியே வர மாட்டேன் சொல்றாங்க, அதனால வெளியே வந்து வரணும்ல. ஆனா நான் உண்மையாலேயே வந்து அந்த ராகுல் தம்பி இப்ப இங்க இருந்தாருன்னா கை கொடுத்து சல்யூட் அடிப்பேன். சின்ன பையன். ஏன்னா எங்கேயோ தூங்கி கொண்டிருந்த பனையூர்ல எங்கள் தாவேகா தலைவர் விஜயை சுண்டி ஈழ்த்த அந்த தம்பியை நான் உண்மையிலே பாராட்டு. ராகுல் வாழ்த்துக்கள் பா. ராகுல், நான் உண்மையிலே அந்த வீடியோ பார்க்கல, இருந்தாலும் வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படிப்பட்ட தலைவரெல்லாம் வந்து தலைவர் நடிகர் இல்ல இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பரந்தூருக்கு வந்தாரு. ஏன்னா அங்க வந்து விமான நிலையம் கட்ட போறாங்க. அங்க வந்து கொஞ்சம் எப்பவுமே ஒரு விமான நிலையம் கட்டுறாங்க, எதனா கட்டுறாங்கனாலே அங்க இருக்கிற சுற்று வட்டாரத்துல இருக்கிற வீடுகளையோ இல்ல நிலங்களையோ எடுத்துதான் பண்ண முடியும். அதுதான் வந்து உலக வழக்கம். இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், சென்னையில இருக்கிறது ஒரு ஏர்போர்ட், அது வந்து சென்னை சிட்டில மாட்டிக்கிச்சு. சோ அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுன்றது வந்து மிகப்பெரிய கஷ்டம். பெரிய டிராபிக் வேற ஆகுது, மிகப்பெரிய கஷ்டம். பிளஸ் இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சென்னை பார்த்தனா டெல்லி மும்பைக்கு அப்புறமா 3வது இடத்துல இருந்துச்சு சென்னை ஏர்போர்ட். இப்ப என்னன்னா ஹைதராபாத்தும் பெங்களூரும் நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு நம்ம 5வது இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது 10 ஆண்டுகள் பின்னாடி இருக்கிறோமாப்பா சென்னை. நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறோம். சோ அந்த ஏர்போர்ட்டோட கெபாசிட்டி 10ல நம்ம வந்து 3வது இடத்துல இருந்தா நம்ம இப்ப 5வது இடத்துக்கு போயிட்டோம். அதே மாதிரி அங்க வந்து அந்த ஏர்போர்ட்ல நிறைய பிரச்சனை இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தனா ஒரு பேசஞ்சர்ஸ்ல வந்து ஒரு 400+ பேசஞ்சர்ஸ் இருக்காங்கன்னா அந்த ஃபிளைட்லாம் இங்க தரையிறங்க முடியாது. அதெல்லாம் வந்து எங்க போயிடுறாங்கன்னா அந்த ஃபிளைட்ஸ்லாம் வந்து ஹைதராபாதோ இல்ல பெங்களூரோ போயிடுறாங்க. சோ இன்கமும் இங்க இடிக்குது. சோ இந்த மாதிரி இதாலதான் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அவுட்டர்ல ஏர்போர்ட் இருந்தால், நீங்களே பார்த்திருப்பீங்க பெங்களூர்ல எல்லாம் பார்த்தனா ஏர்போர்ட் எங்கேயோ இருக்கும். ஆமா தெரியும். அங்கிருந்தே நீ ஒரு 1.5 ஹவருக்கு பஸ் பிடிச்சிருந்தா ஊருக்குள்ள வரும். 2 மணி நேரம் இங்க இருந்து பெங்களூர்ல இருந்து போறதுக்கு. சோ அவுட்டர்ல இருக்கும்போது நீங்க ஏர்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எவ்வளவு வேணாலும் விரிவாக்கம் பண்ணிக்கலாம். அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா சரி காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர்ல வந்து ஒரு ஏர்போர்ட் வச்சா நல்லா இருக்கும். நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. நான் அந்த மக்களையும் வந்து இழிவுபடுத்தல, அவங்க போராட்டத்தை ஏத்துக்கொண்டுதான் ஆகணும். அதை நம்ம அந்த இடத்தை விட்டு போறது கஷ்டமா இருக்கும், அதனால அவங்க போராடுறாங்க. நான் தப்பு சொல்லல. பட் இருந்தாலும் நாங்க என்ன சொல்றோம்னா எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தை எடுத்துக்கொண்டு வரும்போதும் 70% மக்கள் ஆதரிச்சாலும் 30% மக்கள் எதிர்க்கதான் செய்வார்கள். அதை தப்பும் சொல்ல முடியாது, அது இயற்கை. இப்போ நான் ஒன்னே ஒண்ணு எங்க அண்ணன் விஜய் கேக்குறேன். இப்ப எங்க அண்ணன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனாரு? பனையூர்ல இருந்து நீங்க வந்தீங்களே ஒரு ரோடு. அந்த ரோடு எல்லாம் வந்து எப்படி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால இருந்து ரோடா இருந்துச்சா? அது விவசாய இடமா இருந்துச்சு. எல்லாமே ஒரு காலத்துல எப்படி இருந்திருக்கும்னா ஒண்ணு விவசாய நிலமா இருந்திருக்கும், இல்ல எப்படின்னா இருந்திருக்கும் அங்கேயும் மக்கள்ன்றவங்க இருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் அந்த இழப்பீடு கொடுத்தோ ஏதோ கொடுத்து ஒரு வகையில அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி வாங்கிதான் இந்த ரோட போட்டு இருக்கோம். இப்ப நீங்க அங்கே இங்க வந்தீங்களே, இந்த ரோடு எல்லாம் அப்படிதான் வந்துச்சு. அங்க பாத்துருப்பாங்க கம்பெனிகள்லாம். இப்ப சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு போறோம் நம்ம, அந்த ரோட்லாம் எப்படி அப்படியே இருந்துச்சா? ரோடாவே இருந்துச்சா? கிடையாது. எல்லாமே யார்கிட்ட இருந்துனா வாங்குறதோ வாங்கிதாங்க ஒவ்வொரு வளர்ச்சியை பண்ண முடியும். இதே அந்த ஊர்ல இப்ப பரந்தூர்ல வந்து ஏர்போர்ட் கட்டினா முதல் ஆளா பிளைட்ல போய் லேண்ட் ஆகுறது யாரா இருப்பாங்கன்னா போவாப்ல அண்ணன் எங்க விஜயும் எங்க சீமான் அண்ணனா தான் இருப்பாங்க. சீமான் அண்ணன் போறது இல்லைங்க, மேல ஏறினா கொஞ்சம் ஆட்டு வலிக்குதான் அவருக்கு. சோ இப்படிதான் இன்னைக்கு பல இடத்துல ஒரு ஐடி தொழிற்சாலைகள் இருக்கு, ஃபேக்டரிஸ் இருக்கு. உங்களுக்கு தொழில் வளம்லாம் ஜாஸ்தி ஆகுதுன்னா யார்கிட்ட இருந்தா லேண்ட வாங்கி தான் பண்ணுவாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள் குடும்பம் வாழுதுப்பா இதனால வாழுது. சோ வந்து இப்ப என்ன அங்க இருந்து லேண்ட்ஸ் வாங்க போறாங்க, யாரும் வந்து அடிச்சு புடுங்க போறது கிடையாது. அதற்கான இழப்பீடை கொடுத்துட்டு தான் வாங்குவாங்க. நம்ம கட்சிகள் என்ன பண்ணணும்னா அந்த இழப்பீடு நியாயமா மக்களுக்கு போதா இல்லையா, போய் சேர்ந்துச்சா, அவங்க கேட்கிற இழப்பீடா அரசாங்கம் கொடுக்குதா கொடுக்கலையா, இந்த மாதிரி ஒரு நல்ல மூளையோட நீங்க செய்யப்பட்டீங்கன்னா அந்த மக்களுக்கு நல்லது, மக்களே பாராட்டுவாங்க. இதே சில இடத்துல வந்து காசு போவாது, எதனா பிரச்சனையாவும் எதனா தரமாட்டேன்னு சொல்லுவாங்க, போய் போராடு, ஏங்க அவங்க இவ்வளவு கேக்குறாங்களா அதை கொடுங்க, அது குத்தாதாங்க நல்லது, அந்த மாதிரி கேக்குறது நியாயம். நான் இல்ல லாஜிக்கே ஒன்னும் சொல்ல. பட் சும்மாவே போயிட்டு அங்க ஏர்போர்ட் வேணாம், இந்த இடத்துல வேணாம், வேற இடத்துல கொடுங்கன்னா வேற இடத்துல ஒண்டி அவர் வீட்டாண்ட போட்டுலாமா? இடம் வாங்கி கொடுக்குறீங்களா? இல்ல உங்க வீட்டு வேற இடத்துல எல்லாம் மக்கள் இருக்க மாட்டாங்களா?
இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல கேட்க மாட்டாங்களா அந்த மக்கள்? நான் வேணான்னு சொல்லல, இந்த இடத்துல வேணான்னு சொல்லுறேன். இந்த இடத்துல ஏன் வேணான்னு நீ சொல்லு பார்க்கலாம், பதில் சொல்லு. எந்த இடத்துக்கு போனாலும் மக்கள்ன்றவங்க கேட்கதான் செய்வாங்க, மக்கள் பாதிக்கப்படதான் செய்வாங்க. ஒரு பிரிட்ஜ் கட்டுறோம்னா 10 வீடை தூக்கி தான் ஆகணும். ஆனா அந்த பிரிட்ஜால எவ்வளவு பேர் டிராபிக் அவாய்ட் பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு வருஷமா? அதெல்லாம் சிந்திக்கணும், அதெல்லாம் யோசிக்கணும். அதெல்லாம் சும்மா நான் இப்ப வந்து வீட்டுல உக்காந்துட்டேன், எல்லாரும் நான் கல அரசியல்ல வேற வரணும்ட்டு நிறைய பேர் கேக்குறாங்க, பேர் கேக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் சரி இது போலாம். ஓகே, அதுல ஒரு பிட்ட ஓட்டுனாரு பத்தியா, நான் வந்து விவசாயிகள் கால் அடியில தொடங்கணும் தான் இருந்த என் கல அரசியல. கத்தி படம் டைலாக் மாதிரி இருக்கீங்க. கத்தி படத்துல தானே பேசுவாரு. அந்த டைலாக் எல்லாம் பாத்துறது நைஸா பேசிட்டு ஓடிச்சு. நேத்து பாத்துருப்பாரோ? ஆமா, திருப்பி ரீவைண்ட் பண்ணிருப்பாரு, பாக்கணும், நோட் பண்ணிருப்பாரு. அந்த பவரோட இந்த மாதிரி தான், வேற எதுவுமே அங்க வந்து. நான் கூட அந்த அவர் வராருன உடனே சரி மக்களை பேச விடுவாரு, ஒரு 4-5 பேர் பேச விடுவாங்க, ஒரு ஏதோ ஒரு கருத்து மாதிரி கேட்பாரு. அப்புறமா வந்து இவரு சரிங்க நான் அரசாங்கத்துக்கிட்ட சொல்றேங்க அப்படிங்க இப்படிங்கன்னு எதனா சொல்லுவாருன்னா, நான் அரசியல் பேச விரும்பல. அப்புறம் என்ன பேச முடியும்? பேசிட்டு சொல்லிட்டு அரசியல் தான் அங்க பேசுறது பூராவும் அரசியல். சரி, மக்களை தான் பேச உள்ள, நீயாவது பேசுவேன்னு பார்த்தா நீயும் பேசல. 5 நிமிஷம் பேசுறதுக்கு எதுக்கு அங்கேருந்து பனையூர்ல இருந்து பறந்துருக்கு வரீங்க? ஜஸ்ட் 5 மினிட்ஸ் டாக்கா? 5 மினிட்ஸ்ங்க, எதுக்குங்க நீங்க வரீங்க? நீங்க அந்த பேப்பரை பார்த்துட்டு ஒரு 2 டைலாக் சொன்னா டைலாக், இதுக்கப்புறம் இங்க இருந்தா செட் ஆகாது, அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வந்தேன், இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. மைக்க வெஸ்டாப்ல வெஸ்ட். ஐயோ இப்ப உடனே போனா கோச்சு பாருங்களா இவனுங்க. சரி நான் இன்னும் கொஞ்ச நேரம் டைம் விடல. எதுக்கு? இதுக்கு நேத்து நைட்ல இருந்தே வந்துட்டானுங்கப்பா. நேத்து நைட்ல இருந்து ஃபயர் விட்டுட்டு வெளிய, ஆமா வெளில இருந்து ஆளுங்களை இறக்கிட்டாங்க உள்ள, அது சொல்றாங்க இங்க. ஒரு மினிமம் ஒரு 20 நிமிஷம் பேசிருக்கணும். அந்த மக்கள் வந்து காலையில இருந்து வெயிட் பண்றாங்க, ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு பேசிருக்கணும். எங்க நம்ம பேசுறது 2 பாயிண்ட் எழுதி பேப்பர்ல தூக்கி போட்டு வந்துட்டா எங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் விளங்கும்ன்ற நானு. நம்மளோட கொள்கை நம்மளுக்கு தெரியல, நம்மள போட்ட தீர்மானம் நமக்கு தெரியல, எதுவுமே தெரியாதுங்க எனக்கு. ஆனா நான் வருவேன், குட்டி ஸ்டோரி தான் சொல்ல தெரியும். ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்களா இல்லையா, என்ன வந்து இப்ப ஊருக்குள்ள வரவிட மாட்டாங்க. ஆனா நான் ஒரு நாள் முதலமைச்சராவா? ஆமா, 2026 முதலமைச்சர்ல லாஸ்ட்ல பார்த்தல, ஏதோ ஆள் செட் பண்ணி துண்டா போட்டு வருங்கால முதலமைச்சர். இல்ல, இதுக்கு பேர் தான் போராட்டமா? மக்களுக்கு ஆதரவு கொடுக்கறதா? தெரியல எனக்கு. மக்களை சந்திக்கிறது இதுவா? இது மக்களை சந்திக்கலீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுதா? 2வது ஸ்பீச் காம்படிஷன் நடத்திருக்கீங்க. ஏங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க நீங்க. அந்த ஸ்பீச் காம்படிஷனும் பாத்தீங்கன்னா நீங்க ஒண்டி தான் பேசுறீங்க. மாநாட்டுல பேசுறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீச் காம்படிஷன், இப்ப 2வது என்னமோ ஏறி எதனா மக்களை கேட்டு இருக்கணும், மக்களை கொள்கை குறைகளை கெட்டு நீங்க பேசி இருக்கணும். போன உடனே டேய் நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துருவேன், மைக்க கொடு. அவங்க நைஸா வந்து அங்க இருக்கிற வந்து ஆளுங்களை செட் பண்ணி கத்த ஒரு தலைவா, நீ நல்லா கேளு தலைவா, நல்லா கேளு தலைவா. அதே மாதிரி நான் புஷி ஆனந்த கேக்குறேன். எங்க அண்ணன் இரும்புறாரு, அங்க பேச முடியல, தங்கு ஸ்லிப் ஆகுது, தண்ணி தாகெடுக்குது. நீங்க என்ன தண்ணி கூட அரேஞ்ச் பண்ணி அவருக்கு குடுத்துருக்க மாட்டீங்க? இல்ல, இது நான் விஜய் மேல இருக்கிற பாசத்துல கேட்கிறேன், உண்மையிலே கலாய்க்கு கேட்க. ஏன்னா இப்ப யார் பேசினாலும் திடீர்னு இருமல் வரும், அது இயற்கை. அங்க கீழ இருந்து யாருன்னா தண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா அவர் கொஞ்ச நேரமாச்சு பேசிருப்பாரு. சோ அவர் எனக்கு தெரிஞ்சு பேச்ச நிப்பாட்டுறதுக்கு வந்து முதல் காரணம் பேப்பர்ல வந்து லைன்ஸ் காலி ஆயிடுச்சு, 2வது வந்து அந்த இருமல். இல்லன்னா வந்து அடிச்சு திம்சம் பண்ணிருப்பாரு. புஷி ஆனந்த் ஏன் வந்து அவ்வளவு பேர் பாக்குறதுக்கு வந்திருக்காங்க, நேத்து நைட்ல இருந்து வெயிட் பண்றாங்க. ஏய் குதிக்காதே, போய் அங்க போயா, ஏய் போடா, கேட்க மாட்டேன் சொன்னா. டேய் குமாரே, என்னடா? டேய் டெக்னீஷியன். ஆனா தயவு செஞ்சு புஷி ஆனந்த் அவர்களே, மைக்க புடுங்கணும்பா, நாளைக்கு உங்க கிட்ட இருந்து மைக்க புடுங்கியே ஆகணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, மைக்க விஜய்க்கு முன்னாடி நீங்க பில்டப் கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்க பேரை நீங்க கெடுத்துக்கிறீங்க. தொண்டை வந்து அப்படி கேவலப்படுத்த கூடாது. உண்மையான விஜய் ரசிகர்கள் எல்லாம் பாவம் பாங்க. ஒருமையில ஏன் பேசுறீங்க? ஏன் பாங்க நிக்கிறீங்க? கொஞ்சம் ஓரமா போங்கப்பா அப்படி சொல்லணும். ஏய் ஏன் நிக்கிறாங்க, போயா அப்படி ஓரமா போயா. போலீஸ் அவனை புடி. என்ன திருடனா அவன்? மெயின்டெனன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து கரெக்டா அந்த மெயின்டைன் பண்ணிருந்தாங்க பாரு, கிரௌட வந்து கரெக்டா போட்டு, தமிழ்நாடு அரசு தானப்பா பாதுகாப்பு கொடுத்து கரெக்டா போட்டு வந்து அவர் எங்க போனோம் ஏது போனோம் எல்லாம் கரெக்டா. இல்லன்னா வந்து பிரச்சனை ஆச்சுன்னா யாருக்கு? அதுவும் என்ன சொல்லுவாங்க, போலீஸ் சரியா பாக்கல. இதுதானே நம்ம எப்பவுமே சொல்லுறது, இந்த பாயிண்ட் தான். ஆனா திருப்பி சொல்றேன், அந்த தம்பி ராகுல் தம்பி வந்து பாராட்டணும். ஐ லைக் யூ ராகுல் தம்பி, எங்க அண்ணனையே பேச வச்சிருக்க. அதே மாதிரிதான் இன்னொன்னு, டங்ஸ்டனுக்கு வந்து நீங்க வந்து சட்டமன்றத்துல போட்ட தீர்மானத்தை நான் முற்றிலும் வரவேற்கிறேன். இப்ப வரவேற்கிறேன்னு 2 மாசம் கழிச்சு நீ என்ன பேசுவ? அப்படியே எதிர்க்கிற மாதிரி. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது? நீட்டுக்கு அப்படிதான்,
சட்டமன்றத்துல போட்ட தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன்னு ஃபர்ஸ்ட் பேசினேன். ரெண்டாவது வாட்டி என்ன சொன்ன? ஏமாத்து வேலை. எத்தனை காலம் தான் ஏமாத்துவீங்க? நீயே போடுற. என்ன இதெல்லாம் சீமான் மாதிரி ஆயிட்டாங்கள பாலு. ஒரே பேச்சா இருக்கணுமே தவிர்த்து மாறி 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 பேசிட்டு இருந்தா இதெல்லாம் எங்க போய் விளங்குறது? அதே மாதிரிதான் எங்க புஷியானது தலைவர் மக்களை தானே பாக்குறாரு. அதுக்கே இவ்வளவு பில்டப் இவ்வளவு செட்டில் செட்டப்புங்க. செட்டப்லாம் இல்லைங்க. நீ எதுல போலீஸ்ட்ட கேட்டுக்கோங்க. எதுக்கு போலீஸ்ட்ட கேக்குறோம்? அதெல்லாம் மாட்டிக்கிட்டே பங்குன்ற மாதிரி தான் போச்சு. ஒரு என்ன இருந்தாலும் சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வாட்டி வந்துட்டாரு, நல்லா சந்தோஷம் தான், ஏதோ வெளியில வந்திருக்காரு. ஆனா எதுக்கு வந்தாரு? அதுதான் ஒரு தேர்தல் பிரச்சாரமா இல்ல வந்து மக்களோட சேர்ந்து போராட? அங்க பாரு தேர்தல் பிரச்சாரம் தான். நம்ம கட்சி நம்ம கட்சி. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்க கட்சியா? அதுதான் தெரியல. நம்ம கட்சி கொள்கை நம்ம கட்சி. நாங்க என்ன சொன்னோம்னா அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்க கட்சி மெம்பர்ஸ் மாதிரியா? எனக்கு ஒண்ணும் புரியல. மக்கள் தானே நம்ம புள்ளிங்க. நம்ம புள்ளிங்க அன்னைக்கு துண்டு பிரச்சாரம் கொடுத்தாங்க. அப்ப வந்து போலீஸ் வந்து அடுக்குனீங்களே தெரியுமா? 50 பேர் சேர்ந்து போக கூடாது தெரியுமா? தெரியாது. இருந்தாலும் ஒண்ணு நான் கேக்குறேன், அது தப்புதான். அது அவங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்காச்சும் பிரஸ் மீட்டை சந்திச்சிருக்கலாமே. அதுக்காக தான் நான் வண்டிக்குள்ள நின்று பேசினேன். யாருன்னா வந்தா டப்புன்னு உள்ள போயிடுவேன். இன்னைக்காச்சும் பிரஸ் மீட்டை சந்திச்சிருக்கலாங்க. சரி, மக்களை கலா அரசியல்ல இறங்கிட்டீங்க, மக்களை பார்க்க வந்துட்டீங்க. அங்க வந்து தேர்தல் பரப்புரை பண்ணீங்களோ இல்ல மக்கள் குறைய கேட்டீங்களோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்க. அப்படியே நின்னு ஒரு அங்க எப்படியோ மைக் ஜாஸ்தியா இருக்க போகுது, நின்னு அழகா என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்ல வேண்டியதானே. அது வந்தீங்கன்னா விஷயத்தை இங்கே சொல்லிருக்கலாம்ல. ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படுகிறீர்கள் மிஸ்டர் விஜய்? ஏன்னா எழுதி கொடுத்தது மட்டும் தாங்க என்னால பேச முடியும், எக்ஸ்ட்ரா தான் பேச முடியாது. எனக்கு தெரியாது. இந்த பேப்பர்ல இருக்கிறத பேசுவீங்க அவ்வளவுதான். அதுல இன்ச் பை இன்ச் பேசுவேன். ஒண்ணு கூட மிஸ்டேக் பண்ண மாட்டேன். படத்துல ஸ்கிரிப்ட் பேப்பருங்க. படத்துல மட்டும் தான் டயலாக்லாம் சரளமா போவோம் பாத்தியா? ஸ்கிரிப்ட் பேப்பர் யார் அடிச்சி பொறி கலங்குது இந்த மாதிரி டயலாக் தான், வேற எதுவும் கிடையாது. சிம்பிளி வேஸ்ட்.